தமிழக மக்களுக்கு வணக்கம். நம்மளோட நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்னைக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பிஜேபி இந்த கூட்டணியில் நடக்கக்கூடிய அதி கேவலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை கூத்துன்னெலாம் சொல்லிட முடியாது. கேவலத்தோட உச்சம் அப்படிங்கிறதால இதை ஒரு கூத்து அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். இப்போ பல்லடத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் இல்லையா? இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி கட்சிகளான இப்போ தன்னைத்தானே கொண்டு போய் அடகு வச்சுக்கிட்டு அடிமாடாக போன ஜி.கே. வாசன் கலந்துக்கிட்டாரு. ஏற்கனவே பிஜேபி கூட்டணிக்கு முட்டு கொடுக்கறதே தன்னோட குலத்தொழிலாக வச்சுருக்கக்கூடிய ஏசி சண்முகம் கலந்துக்கிட்டாரு. ஜான் பாண்டியன் இப்போ திடீர் முட்டு அப்படிங்கிற மாதிரி கலந்துருக்காரு. ஆனால் எப்போவுமே மோடிக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த அதிமுக ஐடிவிங்கெல்லாம் சொல்லுவாங்க டயர் அப்படின்னு பன்னீர்செல்வத்தை சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த டயர் மோடி வண்டியோட டயர் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதால இது மோடியோட ஒரு அல்லக்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அன்னக்காவடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட பன்னீர்செல்வம் கலந்துக்கல. ஒருவேளை பன்னீர்செல்வத்துக்கு ரோஷம் வந்துருச்சா, மிச்சர் தட்டை கீழே வச்சுட்டு சிக்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு எல்லாரும் சந்தேகத்தோடு பார்க்குறாரு. பன்னீர்செல்வத்துக்கு என்னாச்சு? மோடியோட கூட்டத்தில்னா ஆளாக துண்டை போட்டுக்கிட்டு போய் அங்கே தானே இப்படியே நிற்பார். ஏன் பன்னீர்செல்வம் கலந்துக்கல, டிடிவி தினகரன் கலந்துக்கல? இவங்க எல்லாமே மோடி எதிர்ப்பு மனநிலைக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஓபிஎஸ் தரப்போட மிகப்பெரிய அரசியல் அறிஞர் இருக்கார்ல பன்ருட்டி ராமச்சந்திரன், அவர் திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஏன் நீங்கள் போல கூட்டணியில் ஏதாவது விரிசலா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அங்கே வந்திருந்தவங்களாம் விருந்தாளிங்க. பொதுவாக வீட்டுக்கு விருந்தாளி வந்தவங்கள தான் முதல்ல சாப்பிட வைப்போம், நம்ம வீட்டில் நம்மளே சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி திருவாய் மலர்ந்துருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அவங்க எல்லாமே கூட்டணி கட்சிக்காரர்கள், அதாவது ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம்லாம். ஆனால் நாங்கள் பிஜேபிக்காரர்கள், வீட்டிலேயே இருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம் அதானே. அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க வந்திருந்த விருந்தாளிகள்லாம் எல்லாத்தையும் சாப்பிட வச்சு அனுப்பிச்சிட்டோம். நான் எங்கள் ஐயா ஓபிஎஸ்சி பிஜேபி சமயக்காரன் தானே, எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு கட்ட கடைசியாக அவர் சாப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ மோடியோட அடிமை தான் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறத சாட்சா தோத்துக்கிட்டாங்க. சரி, இது உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிடிவி தினகரன் இருக்கார்ல, ஏதோ அவர் ஒரு குக்கரை வச்சு பொங்கி தின்னுக்கிட்டு இருந்தார். தனக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது, தனக்குன்னு ஒரு கட்சி இருக்குன்னு ஒரு குக்கர் சின்னத்தை வச்சு பொங்கி தின்னுட்டு தனிசாக ஒன்று கொடுத்தனும் தனியாக நடத்திட்டு கிடந்தார். ஆனால் இந்த பன்னீர்செல்வம் போய் கால் வச்ச இடம் எது விளங்கியிருக்கு? இப்போ தினகரன் மட்டும் எப்படி தனியாக கட்சி தொடங்கலாம்? நாம் அதிமுகவில் இருந்தோம், நம்மளை வேட்டியை உருவிட்டு துவைத்து விட்டாங்க, கொடியை பிடுங்கிட்டாங்க. ஒரு லெட்டர் பேடு வச்சு 4-5 பேர்த்துக்கு டெய்லி பதவி போட்டு நீக்கி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். 10 பேர்த்த நீக்கிறதும் 10 பேர்த்த சேர்க்கறதும் எனி டைம் பிஸியாகவே இருந்தேன். அந்த லெட்டர் பேடு செல்லாதுனாலும் கூட எனக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இப்போ அதை கூட பிடிங்கிட்டாங்க. நானே கட்சி இல்லாமல் நடுத்தூரில் நிற்கிறேன். இந்த ஆள் மட்டும் எப்படி குக்கர் சின்னத்தை வச்சுக்கிட்டு தனியாக பொங்கிட்டீங்களாம்? இவனையும் காலி பண்ணி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் போய் மோடிக்கு கழுவுற வேலையை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்துட்டு தண்ணி மோண்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அப்போ இன்னும் சீக்கிரமாக கழுவலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே தினகரனையும் கூட்டிகிட்டு போயிட்டார். இப்போ பிஜேபி என்ன சொல்லுது அப்படின்னா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் 2 பேருமே எங்களோட கூட்டணியில் நில்லுங்க, ஆனால் தாமரை சின்னத்தில் தான் போட்டிடணும். தினகரன் வச்சுருந்த குக்கரையும் பிடுங்கி குப்பையில் கொட்டி போட்டுட்டாரு. இப்போ தாமரை சின்னத்தில் நின்னாதான் தினகரனுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? அங்கேயும் தோக்க தான் போகிறாங்க. இருந்தாலும் எனக்கே கட்சியில் நீ எப்படி கட்சி வச்சுருக்கலாம், உனக்கு மட்டும் சின்ன இருந்தால் நான் விட்டுருவேனா அப்படின்னு பன்னீர்செல்வம் தினகரனை பழி வாங்கக்கூடிய நோக்கம். பழி வாங்குற அளவுக்குலாம் ஒரு வருத்தம் இல்லை. நான் கெட்டுவிட்டேன், நீ மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம், நீ வா என் கூட சேரு, என் கூட சேர்ந்த பிறகு நீ என்ன உருப்படவா போகிற அப்படின்னு முடிவெடுத்து இப்போ தினகரனையும் கொண்டு போய் தெருவில் விட்டார். இப்போ பேச்சுவார்த்தை டீலிங் என்ன போயிட்டுருக்குன்னா, ஓபிஎஸ்க்கு 2 தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டு. அதாவது தேனி தொகுதியில் தன்னோட சின்ன மகன் ஆன்மீக செம்மல் அப்படின்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருப்பார்ல, இந்த காவி வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு ஆல்ரெடி பிஜேபிக்காரர் தானே, அவருக்கு தேனி தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுது. ராமநாதபுரத்தில் ஒரு சீட் கொடுக்கப்படுது. அது எல்லாமே இந்த சாதிய இந்த முக்குளத்தோர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால ராமநாதபுரத்தில் ஒரு சீட்டு கொடுக்கப்படுது. இந்த 2 சீட்டு உனக்கு. ராஜ்யசபா சீட்டை உன் பையனுக்கு ரவீந்திரநாத்துக்கு கொடுத்துருவோம். ஏன்னா அவர் ஏற்கனவே லெட்டர் பேடில் என் போட்டாவெல்லாம் போட்டு என்னோட ராஜ அடிமையாக இருக்கார் அப்படிங்கிறதால அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. மறுபக்கம் தினகரன் நான் தாமரை சின்னத்தெல்லாம் போட்டு விட மாட்டேன், எனக்கு குக்கர் தான் வேணும், எனக்கு சோறு பொங்கி திங்கிறதுக்கு இருக்கிறது ஒரு குக்கர், அதையும் பிடுங்கிக்கிட்டு தாமரை நிற்க சொன்னால் நான் என்ன தாமரை இலையை பிச்சு தின்னு எத்தனை நாளைக்கு தான் உயிர் வாழ்கிறது, தாமரை இதழ்களை பிச்சு தின்னு எத்தனை நாளைக்கு தான் உயிர் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருக்கார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க,
தினகரன்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம போய் பேசுறதான்னு நினச்ச பிஜேபி ஓபிஎஸ்ஏ நின்று விட்டாங்க. இந்த பாரு, ஒழுங்கா உனக்கு 2 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன், போய் தினகரனை கூட்டிகிட்டு வந்து தாமரை சின்னத்தில் நிற்க சொல்லு, இல்லாட்டி உனக்கு அதுவும் கிடையாது. அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். ஏதோ பின்னால் நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது மந்திரி இந்த தரோம் அப்படின்னு சொல்லி உருட்டி அந்த ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நாங்கள் தரமாட்டோம், அது வேறு விஷயம் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் உள்ள நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டு ஓபிஎஸ்கிட்ட பேசி முடிச்சு விட்ருக்காங்க. இப்போ ஓபிஎஸும் போய் நின்றுக்கிட்டு சார் டிடிவி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் வேறு ஆப்ஷன் என்ன டிடிவி தினகரனுக்கு? இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக வந்துருச்சு, திமுக வழக்கம் போல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கு. அப்போ இவங்களுக்கு கூட்டணி அப்படிங்கிறது ஏதோ பிஜேபியோட போனால் தான் நாங்களும் பெரிய ஆளுமை, எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு. ஏன்னா இவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்றைக்குமே தேர்தலில் நிற்க மாட்டாங்க. நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது. அப்போ அந்த எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறைவேற்றணுன்னா கூட இவங்களுக்கு ஒரு கூட்டணி வேணும். தனியாக நின்னா இந்த எங்கள் ஊர்லலாம் சட்டமன்றத்தில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ நின்னார், ஆமாம் மு.க.ஸ்டாலின் 700 ஓட்டு வாங்கினார். நான் நின்றிருந்தா கூட ஒரு 5000 ஓட்டு வாங்கியிருப்பேன் சுயேட்சையாக இருந்தால் கூட. 700 ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு கட்சி, இந்த 700 ஓட்டை வச்சுக்கிட்டு நம்ம எங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி அணியை வீழ்த்துறது? சரி போ, அப்போ குக்கரை அடவு வச்சுட்டு தாமரை ஒன்று வாங்கிக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவரும் வந்துட்டார். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, தினகரனுக்கு 6 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு 2 ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா, தினகரனுக்கு 6 ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா. இதில் டிடிவி தினகரன் கேட்டிருக்க தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டெல்டாவில் 3 தொகுதி. இதில் தஞ்சாவூரை ஜிகே வாசனும் கேட்குறாரு, டிடிவியும் கேட்குறாரு. நாகப்பட்டினம் தொகுதி கேட்கப்பட்டிருக்கு, மதுரை கேட்கப்பட்டிருக்கு. இது தேனியில் நானும் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வத்தோடய அவர் முண்டிட்டு கிடக்காரு. இப்போ இந்த சிக்கலான சூழலில் பிஜேபி தரப்பு என்ன சொல்லுதுன்னா, எப்படியும் இவனுங்க ஜெயிக்க போகிறதில்ல, அதுக்கு எந்த தொகுதியில் தோத்தா என்னடா ஏண்டா தாலியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வச்சு பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. அது ஒன்றும் பைசல் ஆகலை அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க பல்லடத்துக்கு போகலை. சரி போவாட்டி பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. இறுதியில் ஓபிஎஸ்க்கு 2+1, டிடிவிக்கு 6+1ன்னு முடிவாயிருக்கு. என்ன தொகுதி அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் இழுபறி அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டு இருக்கு. சிவகங்கை தொகுதி அப்படிங்கிறது இப்போதைக்கு உறுதியாயிருக்கு, தஞ்சாவூர் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு டிடிவி தினகரனுக்கு, நாகப்பட்டினம் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ 3 தொகுதி உறுதி செய்யப்பட்டிருக்கு. 4வது தொகுதி 5, 6 எதை உறுதி செய்வாங்க அப்படின்னு தெரியல. இதில் ரவீந்திரநாத்துக்கு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறதும், டிடிவி தினகரனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ப்ளஸ் ஆட்சியில் அமர்ந்தால் ஒரு இணையமைச்சர் பதவி கொடுக்கப்படுறதாகவும் இப்போதைக்கு வாய்மொழி உத்தரவு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பன்னீர் போன இடம் பூண்டத்து தான் போகும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியலோட வரலாறு. மொத்தமாக தினகரன் சோழியை முடிச்சிட்டாரு. ஒரு வழியாக தர்மயுத்தம் நடத்தி சசிகலா குடும்பத்து சோழியை முடித்தார். கூட்டணியிலேயே இருந்துக்கிட்டு அணிகளை இணைச்சி எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி சோழியை முடிக்கலான்னு பன்னீர் திட்டம் போட்டார். ஆனால் தம்பி நீ வேறு சவாரி பார்த்துக்க, நீ எவ்வளோ பெரிய பீடன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி எடப்பாடி கரெக்டான நேரத்தில் விரட்டி விட இப்போ மறுபடி தினகரனை காலி பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப கணக்கச்சிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் இந்த அரசியலில் லெக்தாதான்னா வைகோவை தான் சொல்லுவாங்க, இப்போ அதையே மிஞ்சிட்டாரு. வைகோலாம் என்ன சும்மா, வைகோ கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் கூட்டணி துவக்கம், ஆனால் நான் கூட்டணியில் இருந்தேன்னு வச்சுக்க உங்களோட கட்சியோட சின்னம் கொண்டு நாசமாயிடும் அப்படின்னு இப்போ குக்கரையும் பிடுங்கிக்கிட்டு அவரையும் கூட்டு வந்து தாமரை சின்னத்தில் நிற்க வைக்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறத கணக்கச்சிதமாக முடிச்சிட்டாரு. இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே அதிகாரப்பூர்வமாக பிஜேபியில் இணைய போகிறாங்க. ஓபிஎஸை கொண்டு போய் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு ஆளுநராக இருந்துக்கப்பா ஓரமாக போய் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு டிடிவி தினகரனுக்கு எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அதன் பிறகு அவரையும் செயல்படாமல் விட்டு இந்த அமமுகவையும் கூண்டோட கலைச்சி அந்த ஓட்டை நம்ம பக்கம் திருப்பலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அமமுக கலைக்கப்பட்டால் அதில் இருக்கிறவன் பூரா பழைய பகையை மறந்து ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்குவோம், கோழிக்கறிக்கு கூடிக்குவோன்னு ஏடிஎம்கே பக்கம்தான் வருவானே தவிர எவனோ பிஜேபி பக்கம் போகமாட்டான் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியாமல் போயிடுச்சு போல. எது எப்படியோ அரசியலில் வலியது தான் பிழைக்கும். பன்னீர்செல்வம் மாதிரி ஆளுங்க நடுத்தருவுக்கு வர்றது உண்மையிலே தமிழ்நாடு அரசியலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். கூட டிடிவி தினகரனும் போகிறது அதை விட ஆரோக்கியமான ஒரு விஷயம். இந்த 2 பேரையும் நம்பக்கூடாது. ரெண்டும் ரெண்டாப்ப, ரெண்டும் கிளண்டாப்ப
3 போனது சேர்ந்து 2ம் ஒன்றா நிற்கிது அப்படிங்கிறது சசிகலாவுக்கு நல்லதாகவே தெரிஞ்சதால இவங்களுக்கான ஆதரவு குரல் அப்படிங்கிறத அந்த அம்மா கொடுக்கவே இல்லை. எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு சசிகலா வந்திருக்கிறதாகவும் தகவல் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பார்ப்போம் பொறுத்திருந்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு.